ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். நாங்கள் வெஜிடபிள் 1.5 கப் சாப்பிட்றோன்னு 1.5 கப் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை வெயிட் லாஸ்க்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஸோ காலை உணவு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் ஆரம்பிங்க. சரி நாங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோங்க, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் எந்த அளவு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினீங்கனாலும் ஒரு 45 மினிட்ஸில் மேக்ஸிமம் 500 to 800 கேலரிஸ் குறைக்க முடியும். மதிய உணவு நைட் உணவில் ஒரு 8 inch பிளேட்டில் வாட்டர் சிறுதானியம் இல்லை செமி பாலிஷ்ட் ரைஸ் இல்லை கருப்பு கவுனி இல்லை சேப்பு அரிசி, இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டுட்டு. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தாரிணி கிருஷ்ணன், சத்துணவு நிபுணர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி பேச போகிறோம். இப்போ வெயிட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் 20 கிலோ போடுறதெல்லாம் இம்பாசிபிள். வருஷ கணக்கில் தான் அந்த அளவு ஆகுது. ஸோ வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட எங்களுக்கு மேரேஜ் இன்னும் 1.5 மாதத்தில் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு 20-30 கிலோஸ் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹெல்த்தி வெயிட் லாஸ் கிடையவே கிடையாது. இது பண்ணவும் கூடாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே ஃப்ரூட் டயட் இல்லை வெறும் வெஜிடபிள் டயட். இப்போ போன மாதம் கூட ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு 18 வயசு குழந்தை வெறும் வாட்டர் குடிச்சே வெயிட் லாஸ் பண்ண போய் வெரி சேட் நியூஸ், அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக் வெயிட் லாஸ் யாருக்குமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹெல்த்தி வெயிட் லாஸ் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்து உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கா, சுகர் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை எதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, B12 விட்டமின் D எதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணலாம். அங்கேருந்து டெஃபினட்டாக டயட்டிஷியன் பார்க்கணும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே சிறிய அளவு குறைச்சி வெஜிடபிள்ஸை ஜாஸ்தி பண்ணி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அண்ட் எண்ணெயை குறைச்சா டெஃபினட்டாக உங்களுக்கு 2 கிலோ வெயிட் லாஸ் ஒரு மாதத்தில் பியூட்டிஃபுல்லாக வரும். பட் இது எங்களுக்கு வேண்டாம், இதை விட ஜாஸ்தி வேணும்னா இது அந்த அளவு ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா எக்ஸசிவ் வெயிட் லாஸோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா டயட்டை ரொம்ப குறைச்சிட்டு இதனால டெஃபிஷியன்சிஸ் வரலாம். ஸோ காலை உணவு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் ஆரம்பிங்க. சில பேர் குக்ட் வெஜிடபிளும் குக்ட் ஃப்ரூட்ஸும் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு 1/2 hour கழித்து அவங்க சாப்பிட்லாம். ஸோ அவங்க சாப்பிட்றது முன்னாடி 5 இட்லின்னா இப்போ 2 or 3 இட்லி சைஸ் பிரகாரம் சாப்பிட்டுட்டு நிறைய சாம்பார், ஒரு கப்பு நிறைய சாம்பார் சாப்பிட்டுட்டு இவங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த 11 o'clock and 3-4 o'clock வேணும்னா காஃபி டீ இல்லை 1/2 tumbler மில்க் சாப்பிட்லாம். இல்லை நட்ஸு இல்லை அரிசி பொரி, உப்பு கடலை இல்லை வேர்க்கடலை கொஞ்சமாக, இந்த மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் மதிய உணவு நைட் உணவு. மதிய உணவு நைட் உணவில் ஒரு 8 inch பிளேட்டில் வாட்டர் சிறுதானியம் இல்லை செமி பாலிஷ்ட் ரைஸ் இல்லை கருப்பு கவுனி இல்லை சேப்பு அரிசி, இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டுட்டு ப்ளஸ் இன்னொரு 1/4 பாகம் உங்களுக்கு புரத சத்து உணவு. ஸோ புரத சத்து உணவு வெஜிடேரியனில் பருப்பு வகைகள், சுண்டல் இல்லை முளைக்கட்டின பயிறு இல்லை சாம்பார் இல்லை நீங்கள் மஷ்ரூம் சாப்பிடுவீங்கன்னா மஷ்ரூம் இல்லை பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம். அண்ட் 2 மடங்கு காய். ஸோ இப்போ நீங்கள் 3/4 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் 1.5 கப் காய். காய் என்ன, பேசிக்காக க்ரீன், yellow, ஆரஞ்ச் அண்ட் ரெட், இந்த கலர்ஸ் தான் இருக்கணும். க்ரீனில் கீரை வகைகள், பீன்ஸ் வெரைட்டி, அப்புறம் வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், இந்த மாதிரி பீர்க்கங்காய். தென் கம்ஸ் ஆல் த ஆரஞ்ச் கலர், கேரட், மஞ்சள் பூஷ்ணிக்காய், அப்புறம் உங்களுக்கு இந்த yellow கேப்சிகம், ரெட் கலரில் தக்காளி, கேப்சிகம், பீட்ரூட், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடணும். நாங்கள் வெஜிடபிள் 1.5 கப் சாப்பிட்றோன்னு 1.5 கப் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை வெயிட் லாஸ்க்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட், நம்ம தோலையும் எடுத்துகிட்டு பண்ணுறோம். அண்ட் அது செய்யும் முறையிலையும் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெயை குறைக்கணும்,
ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான். ஸோ மதிய உணவு, நைட் உணவு இதோட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். மெயின் ப்ராப்ளம் எப்போ வருதுன்னா, இந்த வீட்டுக்கு வந்தவுடனே 5:36 இல்லை வேலை பண்ணுறவங்க கூட அந்த 6 o'clock வெளியில் போய் இந்த மாதிரி கட்லெட், கச்சோரி, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்டுடுறாங்க. இது தேவையே கிடையாது. 6 o'clock உங்களுக்கு நல்ல பசிச்சதுன்னா திருப்பி ஃப்ரூட் சாப்பிட்லாம், இல்லை சாலட் சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும். என்ன சாப்பிடக்கூடாது? இப்போ எல்லாரும் கேட்குறது, வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சீட் மீல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட் மீல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. சீட் டிஷ் வேணால் கொடுக்கலாம், பட் அது கூட போர்ஷன் கண்ட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயர் கேக் எடுத்திங்கன்னா அது கேலரியே பிரேக்ஃபாஸ்ட் கேலரி வந்துடும். இதை நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டெசர்ட்ஸ் அப்படின்னா என்ன பெஸ்ட்டு? பாயசம் சாப்பிட்லாம். அதுவும் தால் பாயசம், சிறுபருப்பில் பண்ண பாயசம் அண்ட் வெல்லம் போட்டு பண்ண பாயசம். இது ஒரு கப் சாப்பிட்டா ப்ரோட்டீன் உங்களுக்கு அட்லீஸ்ட் 60% கிடைக்கும். 40% தான் கார்போஹைட்ரேட். இது நல்லது. இதே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம், ஜாங்கிரி, ஜிலேபி அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடணும். ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். பெரிய ஜாங்கிரி இல்லை ஜிலேபி என் கை சைஸு 2 சாப்பிடுவேன்னா டெஃபினட்டாக கேலரிஸ் ஏறும். ஸோ பேசிக்காக போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் சீட் டிஷ் ஒரே ஒரு டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களோ, பிட்ஸா, பர்கர் அண்ட் பாட்டம்லெஸ் கிளாஸ் ஆஃப் ஏரேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? 1 ml 1 கேலரி. 300 ml குடிச்சிங்கன்னா 300 கேலரி. பிட்ஸா ஒரு ஸ்லைஸே 600 கேலரி. அப்புறம் ஸ்டார்டர்ஸ், ஸ்மைலி இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மீல்லையே உங்களுக்கு 800 to 1000 கேலரிஸ் வந்துடுது. ஆனால் வயர் ஆக்சுவலாக ரொம்பறதில்லை. நான் சொன்னது ஒரு பிட்ஸா ஸ்லைஸ் தான். பட் யார் நிறுத்துகிறாங்க? 2, 3, 4 இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா வெயிட் கெயின் தான் ஆகுமே வழிய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகாது. சரி, நாங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோங்க, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் எந்த அளவு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினீங்கனாலும் ஒரு 45 minutesல மேக்ஸிமம் 500 to 800 கேலரிஸ் குறைக்க முடியும். அதுக்கு மேலே குறைக்க முடியாது. அதுவும் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணால், இல்லை மேரத்தான் ஓடுறோம், அதெல்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுறாங்க. ஒரு பேசிக் 45 minute வாக் பண்ணுறதே 100 பேரில் ஒரு 10 பேர் தான். ஸோ அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி நாங்கள் கேலரி குறைப்போம், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், அதுவும் தப்பான கருத்து. சரி, வெயிட் லாஸ்க்கு நாங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறோம், அது ரொம்ப நல்லது, நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா 16 hours உங்களுக்கு ஃபாஸ்ட், 8 hours சாப்பிட்லாம். பட் 8 hoursல 2 உணவு, ஒரு ஸ்நாக், அவ்வளோதான் சாப்பிட்ணும். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க 16 hoursனால் நம்ம நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கலாம், அங்கேருந்து நம்ம மதியம் 2 மணி வரலும் தூங்கிடலாம். அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் விட்டுடலாம், லஞ்சும் விட்டுடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம 2 o'clock ஆரம்பித்து அதுலேருந்து நைட் வரலும் பண்ணலாம். இப்படி பண்ணவே கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஆரம்பிக்கணும். ஸோ 8 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 8 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணிக்கு முடிச்சிடணும். அண்ட் 8 o'clock ஒரு உணவு, 4 மணிக்கு ஒரு உணவு, மிட்வே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு ஸ்நாக். 3 உணவுலேயுமே ப்ரோட்டீன் இருக்கணும், 2 உணவில் வெஜிடபிள் இருக்கணும், ஒரு உணவில் ஃப்ரூட் இருக்கணும். இதை தவிர பால் 400 ml பாலாவோ தயிராவோ இந்த 3 உணவுக்குள்ளே வரும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் 3 teaspoons தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வெஜிடபிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு புரத சத்து உணவு சாப்பிட்டு ஆயிலையும் குறைச்சி எக்ஸசைஸையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 2 kilo வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாம். தேங்க்யூ.